ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு ரியல் கிரிக்கெட் வேர்ல்டு யூடியூப் சேனல். மக்களே, நம்ம சேனலில் 1975 வேர்ல்டு கப் சீரிஸ் போய்க்கிருக்கு. ஆல்ரெடி நம்ம அதில் 2 லீக் மேட்ச் ப்ளே பண்ணிட்டோம். ஆனால் அது ரெண்டுலேயுமே நம்ம லாஸ் ஆனதுனால நம்ம இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் லீக் மேட்ச் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் லீக் மேட்ச் 1975 வேர்ல்டு கப்பில். இதில் நம்ம ஜெயிச்சாலோ தோத்தாலோ நம்ம செமிஃபைனலுக்கு போக முடியாது. இது ஜஸ்ட் நமக்கு ஒரு ட்ரைனிங் மேட்ச் மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்சுக்குள்ளே போயிடலாம் மக்களே. காய்ஸ், லாஸ்ட் 2 மேட்ச்சில் நமக்கு டாஸ் சாதகமாகவே அமையலை. ஸோ இந்த மேட்ச்சில் நமக்கு டாஸ் நமக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபஸ்ட்டு வாட்டி நமக்கு ஃபேவராக டாஸ் வந்திருக்கு. ஸோ நான் பவுலிங் சூஸ் பண்ண போகிறேன் இந்த மேட்ச்சில். ஸோ இந்தியா வின் த டாஸ் அண்ட் சூஸ் டு பவுலிங் ஃபர்ஸ்ட். இதுதாங்க நியூசிலாந்தோட ஸ்குவாடு. குரூப் ஏல டேபிள் டாப்பில் இருக்கிறது இவங்க தான். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லைன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம பக்கத்தில் வந்தோம்னா எந்த சேஞ்சுமே கிடையாது. இதுதான் நம்ம பிளேயிங் 11. லாஸ்ட் 2 மேட்சாக இந்த பிளேயிங் 11 வச்சு தான் விளாண்டுருக்கோம். ஸோ இதே பிளேயிங் 11 வச்சு தான் நம்ம இந்த மேட்சையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூசிலாந்துக்காக டர்னரும் மோரிசனும் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சில். ஸோ லால் தான் இந்தியாவுக்காக ஃபஸ்ட்டு ஓவர் போட போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பால் இங்கே வரப்போகுதுங்க. நல்லாவே ஒரு யாக்கர் போட்டிருக்காரு. அருமையான ஒரு டாட் பாலாக மாறி இருக்குது. லாஸ்ட் 2 மேட்சாக நமக்கு சரியாகவே அமையலை மக்களே. ஏன்னா 2 டீமுமே நம்மளை நல்லா மொத்துன்னு நல்லா மொத்தி அனுப்பி விட்டாங்க. ஸோ நம்ம நியூசிலாந்தோட ஒரு கம்பேக் கொடுத்தோம்னா வச்சுங்களேன், அடுத்த வர டோர்னமெண்ட்லாம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபைட் பண்ண தோணும். ஸோ இங்கே நமக்கு ஒரு விக்கெட் விழுந்தால் நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரியே இங்கே நமக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க லால். ஃபஸ்ட் ஓவர்லேயே நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு லால். அருமையான ஒரு விக்கெட்டுங்க. செம்மையான ஒரு யாக்கரை போட்டு டர்னரை தூக்கியிருக்காரு நியூசிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனை. 3 பந்துக்கு 1 ரன் அடிச்சுட்டு கிளம்பிட்டாருங்க டர்னர். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கவுராத் வராரு. மக்களே, நியூசிலாந்து 1 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 5 ரன் எடுத்து அதுக்காண்டி ஒரு விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ இங்கே செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பாலை போட போகிறாரு அபிட் அலி. ஸ்ட்ரைட்டாகவே கையில் கொடுத்துட்டாருங்க பேட்ஸ்மேன். என்னங்க நடக்குது இங்கே? செம்மையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே டீம் இந்தியா. லாஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட்டு, இந்த ஓவர்லேயும் ஒரு விக்கெட்டு. மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா இந்த டோர்னமெண்ட்டில் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ பார்க்கவே நல்லா இருக்குங்க. வந்த உடனே நடைய கட்டார் ஹவுரத். 1 ரன் தான் அடிச்சிருக்காரு 2 பாலுக்கு. ஸோ நம்ம டீம் இந்தியா 2வது பிரேக் த்ரூ எடுத்துட்டாங்க இந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்க்கர் வராருங்க. கடந்த 4 ஓவராக நியூசிலாந்து பேட்ஸ்மேன் ஒரு பவுண்டரி கூட இன்ன வரைக்கும் அடிக்கலைங்க. ஸோ நமக்கு நல்லாவே பவுலிங் போட்டுக்கிருக்காங்க நம்ம டீம்லேருந்து. நம்ம சொன்னது காதில் எதுவும் விழுந்துருச்சானு தெரியல. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாருங்க இங்கே நியூசிலாந்துக்காக மோரிசனு. அருமையான ஒரு கவர் டிரைவுங்க. இந்தியா ஏர்லியாகவே ஒரு 2 விக்கெட் எடுத்தனால நியூசிலாந்து அந்த ப்ரெஷரில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 4 ஓவர் பவுண்டரிஸே வரல. இந்த ஓவரில் மட்டும்தாங்க பவுண்டரிஸ் வந்துருக்கு. ஸோ இங்கே ஒரு அற்புதமான ஒரு பவுண்டரி. லாஸ்ட் 2 மேட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 டிபார்ட்மெண்ட்டுமே வீக்காக இருந்திருக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் சரியாக இருந்தால் பவுலிங் சரியாக இருக்க மாட்டேங்குது. இல்லாட்டி பவுலிங் சரியாக இருந்தால் பேட்டிங் சரியாக இருக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு பவுண்டரி போயிடுச்சுங்க. ஸோ அதை நம்ம இந்த மேட்ச்சில் மாற்றிக்கின்றானுங்க. ஏன்னா 2மே கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஒரு மேட்சை வின் பண்ண முடியும். நியூசிலாந்து ஏர்லியாக 2 விக்கெட் விட்டுருந்தாலும் பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்து 2 பேட்ஸ்மேன் நல்லாவே ஒரு நங்கூரத்தை இறக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே 41 பந்துக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை வளர விடக்கூடாதுங்க. சீக்கிரம் யாராச்சும் ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். 10 ஓவர் முடிஞ்ச நிலமையில் 69 ரன் அடித்து அதுக்காண்டி 2 விக்கெட்டை மட்டுமே விட்டுருக்காங்க நியூசிலாந்து. இந்த பார்ட்னர்ஷிப் வளர விடக்கூடாது சொல்லிக்கிருக்கும் போதே இங்கே அற்புதமான ஒரு கவர் டிரைவுங்க. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எதிராக திணறிக்கு இந்த நியூசிலாந்து ஸ்பின் பவுலிங் வந்தாக்களே டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாங்க. வந்த உடனே இங்கே எலகண்டாக ஒரு டச் அடித்து அதையும் ஒரு பவுண்டரியாக மாற்றிட்டார் மோரிசனு. மக்களே, இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி 12 ரன் கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் பால்லேயும் ஒரு பவுண்டரியாக கொடுத்துருக்காருங்க சோல்கர். ஸோ இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஃபார் இந்தியா. லாஸ்ட் ஓவர் சோல்கர் ஸ்பின் பவுலரை நல்லாவே பிரிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் இப்போ ஃபாஸ்ட் பவுலரை தேடி போயிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் வந்தாலுமே அவங்க அடிக்கிறத நிறுத்துற மாதிரி தெரியல. ஸோ முன்னாடி பவுண்டரிஸே வராத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பவுண்டரிஸ் மட்டும்தாங்க வருது. எப்படி போட்டாலுமே பவுண்டரிஸ் கேப்பை பார்த்து ஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு பவுண்டரி. ஸோ இந்த பவுண்டரியோட மோரிசன் அவனோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் 2 விக்கெட் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, இங்கிட்ட நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுக்கிருக்கான். மகளே, இந்த பார்ட்னர்ஷிப் நமக்கு ரொம்பவே டேஞ்சராக மாறிக்கிருக்குன்னே சொல்லலாம். ஆல்ரெடி 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. ஸோ இங்கே மறுபடியும் ஒரு கவரில் பவுண்டரி அடிச்சுட்டாருங்க மோரிசன் தாங்க நமக்கு ரொம்ப டேஞ்சராகவே இருக்கார். அவர் விக்கெட்டை நம்ம எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும். விக்கெட் வந்துருச்சுங்க. சொன்ன மாதிரியே இங்கே விக்கெட் வந்திருக்கு ஸ்பின் பவுலருக்கு எதிராக. நம்ம டீமுக்காக தேவையான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கு. செட்டிலான பேட்ஸ்மேன் மோரிசன் அவுட் ஆகிட்டு கிளம்புறாரு. 87 ரன் அடிச்சிருக்காருங்க 67 பந்துக்கு. நல்ல ஒரு இன்னிங்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஹேஸ்டிங்ஸ் வராரு. மக்களே, நியூசிலாந்து ஸ்லோவாக ஆடுற மாதிரி தான் இருக்குது. பட் 20 ஓவருக்கு 157 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஒரு பவுண்டரி வந்துருச்சு. மக்களே, மோரிசன் விக்கெட் வந்ததுக்கப்புறம் பார்க்கர் அவர் தனியாக ஒரு ஸ்ட்ரைக்கில் ஆடி ஒரு 50யை போட்டாருங்க. இங்கே செம்மையான ஒரு பவுண்டரி. ஸோ மோரிசன் விக்கெட்டு மாதிரியே இவரோட விக்கெட்டு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விக்கெட்டு.
இங்கே ஸ்டெம்பிங் வந்துருச்சுங்க. சொன்ன மாதிரியே இங்கே ஒரு விக்கெட் வந்துருச்சு. சொல்லிக்கு இருக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பவுலர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ஃபஸ்ட்டு ஸ்டெம்பிங்க நான் பவுலிங் பண்ணி செம்மையான ஒரு ஸ்டெம்பிங்னே சொல்லலாம் இன்ஜினியர். நமக்கு தேவையான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருங்க நம்ம பவுலரு. இங்கே பார்க்கர் வந்து 58 பந்துக்கு 79 ரன் அடிச்சு நடையை கட்டுறாரு. ஸோ அவரோட இடத்த நிரப்ப வாஸ்வொர்த் வராரு. இவர் ஒர்த்தா இல்லையான்னு நம்ம பேட்டிங் பண்ணும்போது பார்ப்போம். 30 ஓவர் முடிவில் நியூசிலாந்து வந்து 227 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிங்கிளோட வந்து அவங்களோட இன்னொரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் வேறு இங்கே வந்துருச்சு. ஹாஸ்டிங்ஸுக்கும் வாட்ஸ்வொர்த்துக்கும் இடையில ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இங்கே வந்துச்சு. 2 பேருமே அற்புதமாக ஆடிக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். 45 பந்துக்கு 50 ரன் அடிச்சிருக்காங்க இந்த பார்ட்னர்ஷிப்பு. இவங்க இதே ரன் ரேட்டில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படியும் 350 ரன்ஸுக்கு மேலே போயிடும்னு நினைக்கிறேன். சொல்லிக்கு இருக்கும்போது இங்கே ஒரு கேட்ச் வந்துருச்சுங்க. செம்ம கேட்சுங்க ஸ்லிப்பில். ஸ்பின் பவுலர் தான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க மறுபடியும். அற்புதமான ஒரு விக்கெட். வாட்ஸ்வொர்த் தான் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவரே தான் 40 பந்துக்கு 45 ரன் அடிச்சுட்டு ஒரு அழகான ஒரு குட்டி இன்னிங்ஸ் ஆடிட்டு போய்க்கிருக்காப்புல. கரெக்டான நேரத்தில் நமக்கு ஒரு விக்கெட் வந்ததுனால இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வருவார். ஸோ அதனால் வந்து ரன்ஸு கொஞ்சம் டிலே ஆகும் உங்களுக்கு. இன்னும் ஒரு ரன் அடித்தா ஹாஸ்டிங்ஸ் வந்து அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணிடுவார். இந்த 50யோட நியூசிலாந்துக்கு 3வது 50 வரும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். வந்துருச்சுங்க, இந்த பாலில் வந்துருச்சு அந்த 50. 2 ரன் ஓடிட்டாங்க. ஸோ இதோட ஹாஸ்டிங்ஸோட 50 வந்துருச்சுங்க. மக்களே 40 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆனால் ரன்னை பாருங்களேன், 285 ரன் அடித்து வச்சுருக்காங்க. இன்னும் 10 ஓவர் சொலையா கையில் இருக்கு அவங்களுக்கு. இங்கே ஒரு பவுண்டரிங்க, ஸ்வீப் ஷாட் மூலமாக அழகாக ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. நியூசிலாந்து வந்து 300 ரன்னை தாண்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அழகாக கேப்பில் ஒரு பவுண்டரிங்க, கேப்பை மட்டும் கரெக்டாக ஃபைன் பண்ணிடுறாங்க. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் என்னடா அவன் தனியாக செலிப்ரேஷன் பண்ணிக்கிருக்கேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அதோட ஃபுட்டேஜ் மட்டும் என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இங்கே மைக் சேனோட விக்கெட் வந்து விழுந்துருச்சு. அவர் எப்படி அவுட் ஆனாங்கிறத மட்டும் பாருங்கள். நான் லைவாக என்னால் கவர் பண்ண முடியல, ரீப்ளேயில் கவர் பண்ணிட்டேன். இப்படி தான் அவரோட விக்கெட் விழுந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டார். இன்னும் 2 ஓவர் தாங்க பேலன்ஸு. 48வது ஓவரில் லாஸ்ட் பால் போட்டுக்கிருக்காரு. இங்கே நட்டேர்னு ஸ்ட்ரெயிட்டில் விட்டாருங்க பேட்ஸ்மேனு. செம பவுண்டரிங்க. நியூசிலாந்து டீமுக்காக இந்த ஹாஸ்டிங்ஸ் தாங்க பாடாக உழைச்சிக்கிருக்கான். சென்ச்சுரி போடாமல் விட மாட்டான் போல இருக்குது. அகைன் ஒரு ஷாட் அடிச்சிருக்கான். செம்மையான ஒரு ஷாட் தான் அடிச்சிருக்கான். பவுண்டரி போயிருச்சுங்க. இன்னும் 10 பால் தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 10 பாலுக்கு அவன் எத்தனை ரன் அடிக்கிறான்னு தெரியல. அற்புதமான ஒரு இன்சைட் அவுட் ஷாட்டுங்க. செம்மையான ஷாட் அடிச்சிருக்கான். என்னங்க இப்படிலாம் அடிச்சுக்கிருக்கான் ஹாஸ்டிங்ஸு. ஃபீல்டர் எங்கே இருக்காங்க இங்கே கணிச்சு அவன் பார்த்து வச்சு அடிச்சுக்கிருக்கான். அகைன் ஒரு ஷாட்டுங்க, இதுவும் பவுண்டரி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து இப்போ 95க்கு வந்துட்டான் இப்போ ஹாஸ்டிங்ஸு. 6 பால் தாங்க இருக்குன்னா. ஆனால் ஹாஸ்டிங்ஸ் நான் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாரு. அவன் அந்த ஸ்ட்ரைக்கில் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா கொண்டு வந்து அவன் செஞ்சுரி போட்டுருவான். பட் இங்கே இவனும் அவன் பங்கு அடிச்சுக்கிருக்கான். ஸோ இன்னும் 5 பந்து தான் இருக்குது. அவனோட செஞ்சுரி போட விடாமல் கொண்டாங்க அவனை இன்னைக்கு. என்னங்க இவன் எந்த அடி அடிச்சுக்கிருக்கா, அது ஹாஸ்டிங்ஸே பரவாயில்ல போல இருக்குது. வந்த ஆக்கிலே 2 4 அடிச்சுட்டான் அந்த ஓவரில். மக்களே இன்னும் 2 பால் தான் இருக்குது. ஹாஸ்டிங்ஸால் சதம் போட முடியுமான்னு தெரில. என்னங்க இங்கே சிங்கிள் வச்சு கொடுத்துட்டான் ஹாஸ்டிங்ஸுக்கு. ஐயோ லாஸ்ட் பால் ஹாஸ்டிங்ஸ் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்குக்கு. 6ஆ 4ஆன்னு தெரில. 4 அடித்தா செஞ்சுரி, 6 அடித்தாலும் செஞ்சுரி. என்ன ஆக போகுதுன்னு தெரில. தட்டி விட்டாங்க. அங்கிட்டு ஃபீல்டர் இல்லை. ஐயோ 4 போயிடுச்சுங்க இந்த பால். செஞ்சுரி போட்டு மேட்சை முடிக்கிறாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸை. 373 ரன் அடிச்சிருக்காங்க. கடைசி ஓவரில் செஞ்சுரி போட்டிருக்காருங்க ஹாஸ்டிங்ஸு. பயங்கரமான ஒரு செஞ்சுரி, அற்புதமான ஒரு நாக்குங்க அது. மக்களே ஸ்டார்டிங்கில் ஏர்லியாக 2 விக்கெட் விழுந்தாலும் அதுக்கப்புறம் அங்கே பார்ட்னர்ஷிப்பை போட்டு முட்டுக்கட்டையை கொடுத்து ஒரு 373ங்கிற ஒரு ஹிமாலய இலக்கை வந்து இந்தியா டீமுக்கு வச்சுட்டாங்க. நம்ம வந்து 374 ரன் அடித்தா தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். அதாவது ஹிஸ்ட்ரி சேஸ் பண்ணியே ஆகணுங்க இந்த மேட்ச்சை நம்ம. ஏன்னா வந்து நமக்கு வந்து 373ங்கிறது வந்து மிகப்பெரிய ஸ்கோரு. ஸோ அதை வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பிக் சேலஞ்சாக இருக்க போது அதை சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஓப்பனிங் பேர் தான் எப்போதும் போலவே வராங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை சேஸ் பண்ணுவோமா மாட்டோமாங்கிறது தான் லாஸ்ட்டு லீக் மேட்சோட கதையாக இருக்க போது. வாங்க மக்களே பேட்டிங் போய் பார்த்துடலாம். லாஸ்ட்டு 2 மேட்சாக சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணாத நம்ம தலைவன் கவாஸ்கர் இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் பண்ணுவாராங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாகவே கேப்பில் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி கவாஸ்கர் வந்து கான்ஃபிடண்ட்டாக ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க ஃபஸ்ட் ஓவரில். இது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பால்லையும் நட்டேர்னு விட்டாருங்க ஆஃப் சைடில். அற்புதமாக அடுத்த ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாரு. பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சு இங்கே கவாஸ்கர் வந்து ஒரு தனியான ஒரு சைக்கிள் விளாண்டுக்கு இருக்காருங்க. நல்லா ஒரு யாக்கர் பாலை போடுறாரு. அழகாக அங்கே தேர்மான திசையில் கிண்டி விட்டாருங்க கவாஸ்கர். இது 6 போயிருந்து நினைக்கிறேன். நம்ம டீமோட ஃபஸ்ட்டு 6 இங்கே வந்திருக்கு. இதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் மேட்சை மாத்திர மொமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 6 அடித்தா தான் நமக்கு வந்து மேட்ச் எல்லாம் மாறும். இன்னைக்கு கவாஸ்கர் ஒரு மோடில் தான் வந்திருக்காரு. அகைன்னு ஒரு ஷாட்டுங்க, அற்புதமாக அங்கிட்டு ஒரு பவுண்டரி போயிடுச்சு லெக் சைடில். இதே மாதிரி நமக்கு எல்லா மேட்சுமே கவாஸ்கர் பேட்லேருந்து ரன் வந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும் மற்ற 2 மேட்ச்லையும். இங்கே ஆஃப் சைடில் அடுத்த ஒரு 4. என்னங்க கவாஸ்கர்னால இன்னைக்கு என்ன ஆச்சுனே தெரியல கவாஸ்கருக்கு.
அற்புதமாக அடிக்கிருக்காரு. பத்தாவதுக்கு இங்கிட்ட எஃப் இன்ஜினியர் அவரோட மோடா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா நமக்கு எப்போதுமே ஓப்பனிங்கில் எஃப் இன்ஜினியர் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. பட் இன்னைக்கு கவாஸ்கர் அடிச்சனால அவர் நமக்கு சரியாகவே தெரியல. நல்லா கேப்பை பார்த்து தட்டி தாங்க விடுறாங்க. கரெக்டாக பவுண்ட்ரி போயிடுது. ஸோ இங்கே ஒரு 2 தான் வந்திருக்கு, பவுண்ட்ரி கிடையாது. ஸோ இதோட நமக்கு 50 வந்துருச்சுங்க நம்ம டீம் இந்தியாவுக்கு. அதை வந்து 5.3 ஓவருக்கே நம்ம வந்து 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்ட்னர்ஷிப் இங்கே வந்து 50 வந்துருச்சுங்க. 33 பந்துக்கு வந்துருச்சு. கவாஸ்கருக்கு இருக்க டைமிங்க்கு இந்த மாதிரிலாம் ஷார்ட் பால் வந்து போட்டாங்கன்னா ஆஃப் சைடில் ஃபீல்டர் வேறு இல்லை, அசால்ட்டாக கேப்பில் தட்டினா பவுண்ட்ரி போயிருங்க. இங்கே ஆஃப் சைடில் ஒரு பவுண்ட்ரி. ஸோ இன்னும் 2 ரன், இன்னும் 1 ரன் அடித்தா கவாஸ்கர் 50 போட்டுருவார். ஸோ அது இந்த பந்தில் வந்துடுன்னு நினைக்கிறேன். ஸோ கவாஸ்கர் வந்து 1975 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு 50யை பதிவு செய்கிறாருங்க. லாஸ்ட்டு 2 மேட்ச் அவர் வந்து எதுவுமே பண்ணலை நம்ம டீம் இந்தியாவுக்காக. இங்கே வந்து அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுக்கிருக்காரு. 29 பந்துக்கு 51 ரன் அடிச்சிருக்காரு. நியூசிலாந்தும் இதே ரன் ரேட் தாங்க போய்க்கிருந்தாங்க. 10 ஓவருக்கு அவங்களும் 80 ரன்னில் தான் இருந்தாங்க. ஸோ இங்கே எஃப் இன்ஜினியர் அழகாக தேர்மன் திசையில் ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாருங்க. இந்த டோர்னமெண்ட்டு இந்த மேட்சோட நமக்கு முடிவடையுதுங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் வந்து இன்னுமே நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம். இங்கே கவாஸ்கர் அற்புதமாக ஒரு கேப்பில் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. இது எதுக்கு நான் இப்போ இங்கே சொல்கிறேன்னா, ஏன்னா நமக்கு வேரியேஷன்ஸ் ஆஃப் ஷாட் தேவைங்க. ஏன்னா நம்ம வந்து அடித்த ஷாட்டே தான் திரும்பி அடிச்சுக்கிருக்கோம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் போய்ட்டு ஷார்ட் மேப்பில் போய்ட்டு நிறையா ஷாட்லாம் நான் ஆட் பண்ணி கொண்டு வந்து நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டை ப்ளே பண்ண போகிறேன். என்னங்க இங்கே சொல்லிக்கிருக்கும் போது நமக்கு ஒரு விக்கெட் வந்துருச்சுங்க. தேவையான நேரத்தில் அவன் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுவும் ரன் அவுட் மூலமாக வந்திருக்கு. இந்த விக்கெட் எடுக்க முழுக்க நியூசிலாந்து காரணம் கிடையாது, நான் தாங்க காரணம். தெரியாதனமாக அந்த ரன்னை ஓடி பாவம் இன்ஜினியர் அவுட் ஆக்கி விட்டேன். சரி 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்திருக்கும், அதுவும் மிஸ் ஆகி போச்சு. கரெக்டாக ஓடுக்கு இருந்தாலும் எடுத்து த்ரோ அடிச்சு விட்டாங்க. இன்ஜினியர் இடத்த நிரப்புறதுக்கு கைகோடு வராருங்க இன்னொரு பேட்ஸ்மேனாக. இங்கே கவாஸ்கர் மட்டும் நல்லா ஆடிக்கிருக்காரு. ஸோ அகைன் ஒரு பவுண்ட்ரி. தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் எடுத்து நியூசிலாந்துக்கு நான் அட்வான்டேஜ் கொடுத்து விட்டேன். காய்ஸ் 100 ரன் வந்துருச்சுங்க இந்தியாவுக்கு 12 ஓவருக்கு. கெய்க்வாட் வந்த உடனே ஸ்ட்ரைக் பண்ணுறாருங்க. தேர்மன் திசையில் ஒரு பவுண்ட்ரிங்க. இந்த மாதிரி இன்டர்ன் தாங்க நம்ம டீமுக்கு இது. வந்த உடனே நம்ம வந்து விக்கெட் இருந்ததெல்லாம் யோசிக்காமல் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி டோட்டலை வந்து சேஸ் பண்ண முடியும். அகைன் ஒரு மறுபடியும் ஒரு பவுண்ட்ரிங்க. சூப்பருங்க கெய்க்வாடு. வந்தாங்களே 2 பவுண்ட்ரி அருமையாக அடிச்சிட்டாரு. ப்ரோ வேணாம் ப்ரோ, கைக்கு போயிடுச்சு. ஐயா அவுட்டு ப்ரோ கெய்க்வாடு. ஒரே ஒரு ரன் அவுட்டு தான் 2 விக்கெட் விழுகிறது காரணமாகி போச்சுங்க. 2வது விக்கெட்டையும் எடுக்கிறாங்க நியூசிலாந்து. இங்கே கெய்க்வாடு 8 ரனுக்கு அவுட் ஆகிட்டு கிளம்புறாரு. வந்த உடனே கெய்க்வாடு இடத்த நிரப்புறதுக்கு விஸ்வநாத் வந்திருக்காப்புல. அவர் தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கார். வந்த உடனே ஆஃப் சைடில் அழகாக ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாருங்க. கேப்பில் அழகாக போயிருக்கு. ஒரு சைடு விக்கெட்டு விழுந்தாலும் கவாஸ்கர் மட்டும் ஒரு எண்டை பிடிச்சி நல்லா நறுக்குன்னு விளாண்டுக்கிருக்காருன்னு சொல்லலாம். அவங்க டீமில் மட்டும் நங்கூரம் போட ஆள் கிடையாது, நம்ம டீம்லேயே நங்கூரம் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ கவாஸ்கர் அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இங்கே நெக்ஸ்ட் ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாரு. மக்களே நியூசிலாந்தில் ஆக்ஸ்டிங்ஸ் செஞ்சுரி போட்ட மாதிரி நம்ம கவாஸ்கர் இந்த மேட்சில் செஞ்சுரி போட வச்சிடணும். என்னங்க கைக்கு போயிருச்சா ஸ்ட்ரைட்டா? விக்கெட்டு விழுந்துருச்சுங்க, கவாஸ்கரோட விக்கெட்டு. சொல்லிக்கிருந்தேன் கவாஸ்கரை பற்றி இப்போ தான் பேசிக்கிருந்தோம். ஆனால் அவர் இங்கே விக்கெட்டை எடுத்துட்டாங்க. கவாஸ்கரோட விக்கெட்டை நல்லாவே ஒரு இன்னிங்ஸ் விளாண்டு போயிருக்காருங்க கவாஸ்கர். 45 பந்துக்கு 74 ரன் அடிச்சு நம்ம டீமுக்கு ஒரு அடித்தளத்தை போட்டு போயிருக்காரு. அவரோட இடத்த நண்பா படையல் வந்திருக்காரு. மக்களே இன்னும் 151 பந்துக்கு 173 ரன் தேவைங்க. இந்தியா 200 ரன் வந்தாச்சு. நமக்கு இந்த மாதிரி கேப்பில் பவுண்டரிஸ் வந்தாலே நமக்கு போதுங்க. நம்ம வந்து இந்த மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ விஸ்வநாத் வந்து அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாரு இந்த பவுண்டரி மூலமாக. நம்ம இந்த 2 பேட்ஸ்மேனை வச்சு ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டோம்னா நமக்கு வந்து வின்னிங் ஸ்கோர் இன்னும் பக்கத்தில் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாகவே கையில் போயிடுச்சுங்க. நான் இந்த ஷாட்டை ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கும் போதும் ஒரு சில நேரங்களில் பவுண்டரி போயிருது, இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக கைக்கு தாங்க போகுது. கவாஸ்கருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 50யை போட்ட விஸ்வநாத் நடையை கட்டுறாப்பில் 41 பந்துக்கு 56 ரன் அடிச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வெங்கட் ராகவன் வர்றாரு. இவருமே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். லாஸ்ட் மேட்ச்சில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நமக்கு பி படேல் மட்டும்தாங்க அதிக டைமிங் உள்ள பிளேயர் இப்போதைக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்து வர்றவங்க எல்லாருமே டைலண்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவரை வச்சு கொஞ்சம் ரன் அடித்தா தான் உண்டு. ஸோ இன்னும் ஒரு ரன் அடித்தா பி படேல் வந்து அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணிடுவார். பி படேல் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டீமுக்காக செஞ்சுரி போட்டார். ஸோ அதே ஃபார்மில் இங்கே வந்து ஒரு 50யை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பி படேல். அவர் இன்னும் நம்ம டீமுக்காக ரன் ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். நியூசிலாந்து பவுலர்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாகவே தெரிகிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பவுண்ட்ரி வருமா? காவா விட்டாருங்க. இங்கே பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ ஒரு மிஸ்ஃபீல்டு மூலமாக நமக்கு ஒரு பவுண்ட்ரி வந்துருச்சு. இங்கே வெங்கட் ராகவனுக்கு அதிகமாக டைமிங் இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா தூக்கி அடிச்சு பார்ப்போம். ஃபீல்டரை தாண்டிடுச்சுன்னா பவுண்ட்ரி. இல்லைங்க கைக்கு போயிருன்னு நினைக்கிறேன். கைக்கே போயிடுச்சுங்க சொன்ன மாதிரியே. நான் எப்பப்போலாம் இந்த மாதிரி ஷார்ட் ஆடுறானோ அப்போலாம் எனக்கு கரெக்டாக விக்கெட் தாங்க விழுகுது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சோல்கர் வந்திருக்காரு. மக்களே இந்த மேட்ச் போக இன்னும் த்ரில்லராக தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். அகைன் அதே மாதிரி ஒரு ஷாட்டு கைக்கு தானே போகுது. நினச்சேன் கைக்கு தாங்க போகுது.
நான் எப்படிலாம் அந்த ஷாட் அடித்தாலும் அது கைக்கு தாங்க போகுது. எனக்கே பார்க்க டென்ஷனாக இருக்குது. ஸோ இங்கே சோல்கர் 11 ரன் அடித்து நடைய கட்டுறாப்புல. மக்களே 40வது ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. இங்கே இதில் ஒரு 2 ரன் வந்துச்சுன்னா வச்சுங்களேன் 300 ரன் வந்துடும். 2 ரன் வந்துருச்சுங்க. இங்கே 300 ரன் வந்தாச்சு நமக்கு. ஸோ நம்ம மிச்சம் இருக்க 10 ஓவரில் 74 ரன் அடித்தா நம்ம வந்து வின்னிங் பெற்றுடலாங்க. ஸோ 40 ஓவருக்கு 300 ரன் எடுத்து 6 விக்கெட் இழந்திருக்கோம் நம்ம அதுக்காண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பி படேல் வந்து 99 ரன் அடிச்சுட்டாருங்க. இன்னும் 1 ரன் அடித்தா அவருக்கு செஞ்சுரி வந்துடும். ஸோ இந்த பாலில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயும் ஒரு செஞ்சுரி, இந்த மேட்ச்லேயும் ஒரு செஞ்சுரி, பேக் டு பேக் செஞ்சுரி அடித்து டீம் இந்தியாவுக்காக செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பி படேல். இவர் மட்டும் இல்லாட்டி வச்சுங்களேன் டீம் இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் லாஸ் ஆகிருக்கும். இவர் மட்டும் ஒரு பக்கத்து ஸ்டேபிளாக இன்னும் ஒரு செஞ்சுரியை போட்டாப்புல. மக்களே இந்த 2 பேர் இருந்தாலே நம்ம இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ அகைன் ஆஃப் சைடில் ஒரு பவுண்ட்ரி அமர்நாத் பேட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே இந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட்ஸ் பண்ணாலே நம்ம வந்து இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ அமர்நாத்தும் ஒரு 50 போகிறதுக்காண்டி சான்ஸ் இருக்குது. ஏன்னா 50 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன், ஆனால் கையில் கொடுத்துட்டார் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அகைன் ஒரு விக்கெட் விழுந்துருச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனுங்க டீம் இந்தியாவுக்கு. ஏன்னா பி படேலுக்கு ஒரு பக்கெட்டு வந்து அசிஸ்ட் பண்ணிக்கிற பிளேயர் அமர்நாத் தான். ஸோ இப்போ பி படேல் மட்டும்தாங்க ரெகனைஸ் பேட்ஸ்மேனு. ஸோ இனி வர்ற எல்லாருமே வந்து டைலண்டர் தான். ஸோ இவரோட விக்கெட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விக்கெட்டு. என்னங்க அவுட்டா? என்னங்க நடந்துச்சு இங்கே? காட்டன் போல்ட் எடுத்துட்டார் போல இருக்கு. ஸோ நம்மளோட லாஸ்ட்டு கோப்பான பி படேல் 109 ரன் அடிச்சு அற்புதமான ஒரு செஞ்சுரியை போட்டு கிளம்பிட்டாரு. காய்ஸ் இந்தியா வந்து இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடலான்னு நினச்சோம். ஆனால் நியூசிலாந்து வந்து அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே 4-5 விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்து, ஸோ அவங்க வந்து இப்போ 8 விக்கெட் எடுத்துட்டாங்க. இன்னும் 2 விக்கெட் எடுத்து அவங்க இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு தேவை வெறும் 4 ரன்னு தான். மக்களே டைலண்டரை வச்சு ஒரு 3 ரன் அடிச்சிடலாம். பட் 40 ரன் 50 ரன் அடிக்கிற நிலைமையில விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அதோட காலி தான். ஸோ இங்கே தட்டியே நம்ம இந்த மேட்சை வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க, திடீர்னு விக்கெட் எடுத்தாலும் எடுப்பாங்க அவங்க. மக்களே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்குன்னு நமக்கு 2 ரன் தான் தேவைப்படுது. அது இந்த பந்தில் வந்துருமா? வந்துருச்சு மக்களே, கேப்பில் போயிடுச்சு, பவுண்டரி வந்துருச்சு. ஸோ இந்தியா வின் பை 2 விக்கெட்ஸுங்க. ஃபைனலி நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச்சு அதுவும் ரெக்கார்ட் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். 374 ரன்னை வந்து சேஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப 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 வந்து நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் வர டோர்னமெண்ட்டில். மக்களே இதுதான் இந்த மேட்சோட ரிசல்ட்டு. ஸ்டார்டிங்கில் நியூசிலாந்து வந்து நமக்கு வந்து 374 ரன் டார்கெட்டுங்கிற ஒரு ஹிமாலய சேஸை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம தடுமாறி மோதி வந்து நம்ம வந்து இந்த மேட்சை வின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து பி படேல் வாங்குறாங்க. ஸோ நம்ம டீமுக்காக ஒரு சென்ச்சுரியை போட்டு நம்ம டீமுக்கு வின்னிங்கை தேடி கொடுத்த பிளேயருங்கிறதுனால இவருக்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ காய்ஸ் 1975 வேர்ல்டு கப்பில் நம்ம லீக் மேட்ச்சில் நாக் அவுட் ஆகிட்டு வெளியில் போன காரணத்தினால ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு போஸ்ட்டை வெளியிட்டுருவாங்க. ஸோ 1975 வேர்ல்டு கப்போட வின்னர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ரன்னர் அப் வந்து இங்கிலாந்துங்க. ஸோ நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் நம்ம வந்து கம்பேக் கொடுத்து கப் அடிக்கிறோங்க. ஸோ மக்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் 1979 வேர்ல்டு கப்பை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலோட இணைப்பிலே இருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க மக்களே. ஸோ டாட்டா பாபாய்.